தாங்க முடியல சாமி. அப்பா ரெண்டு சேர்லுக்கு இடையில காலை வச்சு ஒரு ஏத்த இறக்கமா இருக்கு. முறைக்கிறீ ரெண்டு பேரும். எந்திரனா எந்திரிக்க போறேன், எந்திரனா எந்திரிக்க போறேன். அதுக்கே முறைக்கிற நீ ஏன் முறைக்கிற? புருஷன் பொண்டாட்டி சண்டையை வீட்டிலே வச்சுக்கணும், புரியுதா உனக்கு? அதை பார்க் வரைக்கும் கொண்டு வரணுமா? உன் மூஞ்சில் தான் எழுதி ஓட்டியிருக்கேன் பத்திரக்காளி மாதிரி. ஐயா உனக்கு அறிவு இல்லை, உனக்கு சோறு தானே திங்கிற. பார்க்கு வந்துருக்கிய ரெண்டு பேரும் ஆசைப்பரிய என்ன தான் வீட்டில் சண்டையாக இருந்தாலும் வந்த இடத்துல ஆசைப்பிரியமாக கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். பசங்களை தான் வீட்டில் விட்டு வந்துட்டீங்கல்ல, எத்தனை பிள்ளைய உங்களுக்கு பார்த்தா தெரியுது? ரெண்டு பிள்ளை இருக்கும்போது நினைக்கிறேனே. என்னையா முறைக்கிற? என்ன முறைக்கிற? பார்க்கு வந்திருக்கிய ஏமா உனக்கு அறிவில்லை? உனக்கு வெளியே வந்திருக்க, ஆமாம் ஆசை பிரியமாக தொட்டு அடித்து ஒரு கிசு கொடுத்து இப்போ தான் பார்க்கில் ஏகப்பட்ட கசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவர் தொட்டு அடித்து அவர் கொஞ்சம் கூடாதுனா தானே அவரும் கூட பேசுவார். வீட்டில் போட்ட சண்டையை அங்கேயிருந்து வச்சுட்டு அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிறிய. இந்த மாதிரி பல கேப்புகள் இருந்தால் எவனாவது என்ன மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு தோளில் கை போடுவான். சொல்லி காமிச்சேம்மா, சொல்லி காமிச்சேன், தோளில் கை போடுவான்னு சொல்லி காமிச்சேன். இதுக்கு மட்டும் கோவம் வருது இல்லை? பொண்டாட்டி தொட்டவுடனே அப்படியே சுருன்னு கோவம் வருது. பொண்டாட்டி தொட்டவுடனே ஆளுகளை பாருவேன். ஆளு நல்ல ஜம்முன்னு தானே இருக்கா, நல்லா கணத்தை கட்டையா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது தானே. அதை விட்டு சண்டையை போட்டு கேப் விட்டு உட்காந்துருக்கிய. புரிஞ்சுக்க, இந்த மாதிரிலாம் சின்ன கேப்பு கிடச்சாவே ஊசி விட்டு ஆட்டிடுறாங்க. இவ்வளோ பெரிய கேப்பு கிடச்சா படுத்துக்குவான், வந்துடுறான் இங்கே கிளம்பி. என்னம்மா என்னம்மா நீ என்ன சண்டைப்ப? என்ன சண்டை? தள்ளிப்போ, தள்ளி உட்காருமா. அவன் கிடக்குறம்மா கவிதை பைய, நான் சொல்லி அவனை கண்டிக்கிறேம்மா. அவன் கூட நீ சண்டை சச்சரவை போடாமல் ஒன்றா இருக்கணும், புரியுதா உனக்கு? புரியுதா என்னம்மா? ஏமா முறைச்சிக்கிட்டு இருக்கியா? யோ நீனாவது இறங்கி போயா, தள்ளி உட்காரியா? ஆனால் பொண்டாட்டி அப்படி தான் 1008 டென்ஷன் இருப்பாளுங்க. நாம தான் போய் கட்டி பிடிச்சி செல்லம் என் பட்டு என் அப்படி முத்தம் கொடுத்தீங்கன்னா அது தன்னால் வந்துட போகுது. எங்கே போக போகுது? கிணத்து தண்ணி ஆற்று இல்லாமல் கொண்டு போக போகுது. ஆளுகளை பாருங்க. ஏம்மா தள்ளி கையை கொடு இப்படி வாங்க, கட்டி பிடிங்க, கட்டி பிடிமா. என்னமா நினைச்சிட்டு இருக்க? இப்படியே போய்கிட்டு இருந்தா அவ்வளோதான் வாழ்க்கை. ஒழுங்க சொல்ற மரியாதை கேட்டுக்க. கையை கொடு. இந்தாயா கையை கொடு. யாரையா நீ? அவங்க கையை பிடிச்சு சொல்ற? என்ன யாரையா நீ? இந்த மாதிரி விட்டுக்கிட்டே போயிருந்தா தனித்தனியா உட்காந்துக்கன்னா இந்த மாதிரி தான் டெய்லி நாளைக்கு 1 லட்சம் கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. டைவர்ஸ் கேஸ் சும்மா இருக்க மாட்டியா? டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. சும்மா இருக்க மாட்டியா? என்ன மாதிரி ஆளுங்க வந்து முயற்சி எடுத்து எல்லாரும் சேர்த்து வைக்கிறேன். எனக்கு பொதுநல சேவையை அதை பண்ணிட்டு இருக்கேன். யாரையா நீ? யாரையா தானியா? சம்மந்தம் இல்லாம ஒருத்தன் வரக்கூடாதா குடும்பத்துக்குள்ள? யாரு ஃபர்ஸ்ட்? சொந்தக்காரன் தான் ஒதுக்கி தள்ளிட்டான். 32 பார்த்தாவே தெரியுது. இந்த மாதிரி பேசாத சொல்லிட்டேன். ஏமா சண்டை போட்ட எதுக்கு சண்டை போடுற? அவர் என் புருஷன், நீ உனக்கு தெரியுமா? அவர் என் புருஷனா? கோவத்துல புருஷன் அவன் வந்து யாருன்னு தெரியல, ரோட்ல போறவன் எல்லாம் உட்கார்ந்துட்டு அவன் என் புருஷனா? பெரிய அழகி நீங்க. நான் அழகுதாயா? நீ யாரையா முதல்ல? மண்மலை குஞ்சு கட்டிப்பிடி கட்டிப்பிடிமா. கட்டிப்பிடியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கோவத்துல வந்து கட்டின புருஷனாங்கற தெரியாது. சம்பந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன் பொண்ணு தானே அது? இந்த உன் பொண்ணு தானே? அறிவு இருக்கா உனக்கு? இல்லையா? தனித்தனியா உட்காந்து முறைச்சிக்கிட்டு அந்த பொம்பளை என்ன பண்ற? அப்புறம் நீ வந்து கை தொடுற? நான் எங்கயா கொடுத்தா? நீ கை தொடுற? நீ யாரியா நீ? இப்ப அந்த அம்மா யாரும் தெரியாது. நான் உட்காந்து கை பிடிச்சிட்டு துறேன். நான் பாட்டு உட்காந்துருக்கேன். அந்த பொம்பளை யாரும் தெரியாது. அறிவேட்டவனா என்ன பிடிச்ச கையெழுத்து வைக்கிற? சண்டைக்கு வரா? 2 பேரும் புருஷன் முட்டாட்டி ஏதோ சண்டை சேர்த்தார் உள்ள அப்படி விலகி இருக்கீங்கன்னு நினைச்சு உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்னு 2 பேர் கையை முடிச்சு ஒண்ணா மறுபடியும் அப்படி வைக்கிற அறிவு. அதுதான் அப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க. நீ என்ன திட்டு? நீ என்ன அறிவுல உனக்கு? என்ன அறிவு இருக்கா உனக்கு? என்ன அறிவு இருக்கா? என்ன அறிவு இருக்கா? ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு அறிவு இருக்கா? அது இன்னொருத்தன் பொண்டாட்டியா அறிவேட்டவனா? ஆமா இன்னொருத்தன் பொண்டாட்டியா? அப்ப என்ன ஜாயின் பண்ணி பேசுறீங்க? நீ பாடி ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்க. உன் புருஷன் இல்லையா? இந்த அம்மா உன் பொண்டாட்டி இல்லையா? மரியாதை பேச சொல்லிட்டேன். நீ மரியாதையா பேசு. அவன் இவங்கற உனக்கெல்லாம் பொண்டாட்டின்னு ஜாயின் பண்ணி பேசுறாரு. நீ யாருங்கற? நீ யாரா இழுத்து பேசுற? இல்லையா? நீங்க பொண்டாட்டியா? பார்க்கல சோகமா இருக்கீங்கிறதுக்காக ஒண்ணு சேர்த்து வைச்ச.
ஆனா அது bandage அந்த வரைக்கும் போச்சு பொம்பளை யாரும் தெரியாரா என்ன போய் துடுற பொம்பளை இம்பளை சொன்னா அப்புறம் அவனுக்கு சரிம்மா, சரிம்மா. நான் சொல்றேன். அது இல்லாம மரியாதை கிட்ட சொல்லிட்டேன் இல்லம்மா, இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கவங்க தனியா இருக்கவங்களுக்கு பார்த்து அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சோம்னா இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் குறையுமே அப்படிங்கிற அதெல்லாம் ரைட்டா நான் அது இன்னொரு பொண்டாட்டிடா அறிவு கட்டவனே நான் இன்னொரு புருஷன்டா நான் நிறைய பார்க்ல பாத்துருக்கையா சோறு ஸ்பூன்ல ஊட்டி விடுறது அதுக்கு நாங்களா கிடைச்சா நான் என் புருஷனுக்கு இதெல்லாம் ஊட்டி மாதிரிலாம் விட பண்ணிட்டு மாட்டேன். இருப்பாங்க அந்த மாதிரி விதத்துல நீங்க ஏதோ அதுக்கு நானா கிடைச்சேன் அது யாரோ பொம்பளை தெரியாதுயா யோ, சும்மா போயா என்ன யோ, போயா? சரிம்மா, போயா, சரிம்மா, போயா, ஓகேம்மா. போயா. அறிவு கட்டவனே பார்க்ல வந்து யாரும் என்ன சும்மா இருக்க மாட்டா மன்னிச்சுக்கையா மனுச்சுக்க இப்போ ஒண்ணும் குறைஞ்சு போல ஒரு கல்யாணம் ஆச்சாமா ஆயிடுச்சாண்ணா ஆயிடுச்சு ஒரு வாட்டி ஒரு தடவை ஆயிடுச்சா உனக்கு ஆயிடுச்சாயா நான் 2 கல்யாணம் முடிச்சிருக்கேன் இருக்கணுமே இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீல நான் பொண்டாட்டியில தனியா தான் இருக்கேன் அப்ப ரெண்டு ஒண்ணு சேருங்க நான் ஏன் ஒண்ணு சேர்க்கணும் போயா. ஓ அது பிடிக்கணும் இன்னொருத்தன் பொண்டாட்டிடா அதுதான் பேச மாட்டேன்னு சொல்லுதே அதுக்காக பிடிக்கணும்ல நீ வாடி சேர்த்து இருக்க நீ யாரா மாமாவை பாக்குறியா மாமா வேலை இல்ல உங்களை சேர்த்து வச்சோன்னா நான் மாமாவை மாறுவேன் அவ்வளவுதான் யோ ஓ நீ மாமா மாறதுக்கு நானா கிடைச்சேன் ஏயா அது இன்னொருத்தன் பொண்டாட்டி ஆரம்பிச்சது எனக்கு ஆரம்பிச்சு பிடிக்கணும்ல உங்க ரெண்டு பேருக்கு போல கவலை இருக்குங்கிறது எனக்கு தெரியாம போச்சு அதனால ஒரு முயற்சி பண்ணி பாருங்க எனக்கு பிடிக்கணும் இல்லையா நீ பாரு அந்த பொம்பளைய சொல்ற ரெண்டு கையை பிடிங்க கட்டி பிடிங்க முத்தம் கொடுங்க எல்லாம் சரியா குமாரா அதை எப்படி கை பிடிக்க முடியும் எனக்கு என்னமா உங்க ரெண்டு பேரும் நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா உங்க ரெண்டு அதெல்லாம் வாழ்க்கை பிடிக்க நல்லா முடியாது போயா உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நல்லா சும்மா இருக்கு நான் வேலையா இருக்கேன் யாரோ ஒரு பொம்பளை கொஞ்ச பிடிச்சி நாளைக்கு இந்த அம்மாவை வேலை பாரியா அது எப்படியா வேலை பார்க்க முடியும் இது எப்படியா நான் வேலை பார்க்க முடியும் யோ, யோ, ஐயா புடியா. என்னம்மா அவன் பாட்டு கையில கொடுத்துட்டு போயிட்டு யோ, இருக்கான் நீ என் கைய புடியா நான் எங்க கை விடுறதுக்கு யோ நீ தான் ஏன் பிடிச்சிட்டு இருக்க நீதான் என் பாரியா இங்க பாரு யோ புடியா அவன் வேற சொல்லிட்டான் சொல்லு. வா, நம்ம சேர்ந்துக்கிடுமே யோ அப்புறம் பயங்கர டென்ஷன் ஆயிடும் நான் கல்யாணம் முடிச்சுக்கலாமே நானே என் புருஷன் வானானே நானும் இப்ப தனியா- நானும் பொண்டாட்டி இல்லாம தனியா இருக்கேன் அதுக்கு நீ வேற யாரன்னு பாத்துக்கோ அவன் எனக்கு- இன்னும் ஒருத்தைய யோ, வந்து சொல்லிட்டு நீ போயிட்டாமா முதல்ல தள்ளி நில்ல ஒரு நிமிஷம் இங்க நில்லியா ஐயா. நில்லியா பாரியா என் ஆயிட்டு நீ வருவியா பாரியா பாரு கரெக்டா யோ, இருக்கான் ஒட்டி நிக்காம தள்ளி புருஷன் நில்லு பொண்டாட்டி கரெக்டா தான் இருக்கு ஒட்டி நிக்காம எவனா தள்ளி ஒருத்தன் நில்லு. புண்ணிய சொல்லிட்டு போயிட்டான் நம்ம அப்படியே சேர்ந்துக்கிடுவோமே நல்லா தானே எனக்கு இருக்கு என்ன பிடிக்கலையா நானும் வேலை பாக்குறேன் நீனு வேலை பாரு நீ தனியா 2 உக்காரு பேரும் வேலை பார்த்த மாதிரி இருக்குமே யோ நீ யாரோ நான் யாரோ அது யாரோ ஏம்மா, பத்தி நான் பாட்டுக்கு பத்து ஏதோ நாள் இருக்கேன். உட்கார்ந்து எனக்கு பேசிட்டு divorce போயிட்டான். ஆயிடுச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காத உன் வாழ்க்கை நீ எனக்கு வாழு. divorce ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கத பார்த்தா தில்லானா மோகனாம்பா படத்துல சிவாஜி 10 மணி இருக்க மாதிரி இருக்கியா யோ சிவாஜி கண்டிப்பா சும்மா இருயா போன போட்டு நீ வாடிக்கு சொல்லிட்டு போயிட்டா நீ வாட்டுக்க அது எப்படியா யோ, போயா. ஆமா அவன் வேற சொல்லிட்டாமா எனக்கு பிடிக்கல, போயா. ஏமா போயா, நான் நில்லுமாங்கறல என்ன வரல பார்க்க அட போமா நீ வேற